ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க பி ஏ குட் காய் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 28 minutes இருக்கு. இந்த படத்தை ஜேம்ஸ் மைக்கேல், ஜூலியா 2 பேரும் சேர்ந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலியா, ரிட்டா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஜெயில இருந்து விடுதலையாகி வராரு. அவங்க செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு அவரை கூட்டிட்டு வராங்க. அவரு நேரா அவரை யாரு காட்டி கொடுத்தாங்களோ அவரை போய் அடிக்க போறான். போயிட்டு அடிக்கும் போது பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க வந்து அவரை காப்பாத்திடுறாங்க. அதே இடத்துல அவங்க மாமான்ட்டு ஒருத்தர் வராரு. அவரும் இவரை கூட்டிட்டு போயிடுறாரு. போற வழியில உனக்கு தான் மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியும்ல, அதை வச்சு நீ எதனா பண்ணி பொழைச்சிக்கோ, இந்த ஊர் மக்கள் உன்னை வில்ல மாதிரி பாக்குறாங்க, நீ ஹீரோ மாதிரி இரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அவன் சொல்றான், எனக்கு ஹீரோவெல்லாம் இருக்க ஆசை இல்லை, நான் மிகப்பெரிய வில்லனாக போற இந்த உலகத்துக்கே அப்படின்ற மாதிரி சொல்றான். போற வழியில ஒருத்தர் மார்ஷல் ஆர்ட்ஸ் வச்சு ஒய்ஃபும் காசு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க ரோட்ல வித்த காட்டி. அதை பார்த்தோன்னா கோவப்பட்டு இவர் வந்து அவன்கிட்ட சண்டை கூப்பிடுறாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹீரோ அவனை அடிக்கவும் செஞ்சிடறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து சண்டை போடுறாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னு நம்ம ஹீரோக்கு லவ் வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அவங்களை அப்படியே ஃபாலோ பண்றாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோக்கு லவ் வரவும் ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இன்னும் இந்த வில்லத்தனமான வேலைகளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு குட்டி பையனை கடத்தி காசு வாங்குறது அந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு சிச்சுவேஷன்ல ஹீரோயினால நம்ம ஹீரோ திருந்தவும் செஞ்சிடறாரு. திருந்தினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள எல்லாருக்குமே நல்ல விஷயம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இவர் கடத்தின அதே பையனை என்ன ஒரு மிகப்பெரிய வில்லன் கடத்திடுறான். அது நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையை. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா இது ஒரு நீட்டான ஸ்டோரி பிளாட்னே சொல்லலாம். அதே மாதிரி யூசுவலா நம்ம பல படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட அதே ஸ்டோரி பிளாட் தான். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா ஹீரோ ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. ரவுடித்தனமா சுத்தரப்பையா இருக்கட்டும், ஹீரோவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இருக்கட்டும், லவ் போர்ஷன்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே டீசென்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஹீரோயினும் பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங்கும் வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டர் எல்லாருமே ரொம்ப சூப்பரா எழுதுனதுனால எல்லாரோடையுமே நம்மளால மிங்கிள் ஆக முடியுது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னாலும் சினிமோட்டோகிராஃபிலாம் ரொம்ப பக்காவா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. படத்துல அங்க காமெடி போர்ஷன்ஸும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்துல நெகட்டிவ் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான். ஸ்கிரீன் பிளே வைஸ் பாத்தீங்கன்னா சில சீன்ஸ் நல்லாவே இருக்கு, ரொம்ப ஜாலியா இருக்கு. சில சீன்ஸ் வந்து பயங்கர டவுனா இருக்கு, பயங்கர கிரிஞ்சா இருக்கு. இவங்க ஒரே மீட்டர்ல எழுதி எடுத்திருந்தாங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும். ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.